இப்போ இது வந்து பெங்களூருக்கு போகக்கூடிய பேட்டர்ன். 2 பேட்டர்ன் போட சொல்லுவாங்க. 38 இன்ச்சு பாடியிலும் 44 இன்ச்சு பாடியிலும் போட சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டர்னை வந்து இப்போ போட போகிறேன். இது எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்கள். நான் என்ன வீடியோ போட்டாலும் எல்லாருமே உண்மையாக பார்க்குறீங்களா? நான் உண்மையாக வந்து போட்டுட்ருக்கேன். அது எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு வீடியோக்களை பாருங்கள். என்னன்னா வீடியோக்குள்ளே ஒரு புதுமை இருக்குது. ஒரு ஃப்ரண்ட்டு, ஒரு பேக்கு எல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக போடுறோம். இதில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால தான் நான் போடுறேன். நான் 38 வருஷமாக கண்ட உண்மையை போடுறேன். உண்மைக்கு பலம் ஜாஸ்தி. எல்லாரும் வீடியோவை பொறுமையாக பாருங்கள். இது மூலியமாக நீங்கள் கற்றுக்கொள்வது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எல்லாரும் பொறுமையாக பாருங்கள். இப்போ வந்து கோடு போட போகிறோம். இது பெங்களூருக்கு அனுப்பக்கூடிய பேட்டர்ன். உயரம் 14. இப்போ பேக் மட்டும் முதல்ல போடுறேன். ஷோல்டர் வந்து 16, 8 வச்சுட்டேன். முப்பத்தெட்டு இன்ச்சு படிக்க 2.25 இங்கே நவுத்துறேன். இங்கேருந்து 1.5 இன்ச்சு நவுத்தி வச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு கழுத்து நீளம் எவ்வளோன்னு பார்த்துக்குவோம். பேக் நீளத்து 10னாக்க 2 இன்ச்சு நவுத்திக்கலாம். 2 இன்ச்சு நவுத்திக்கலாம். நவுத்திட்டு இங்கேருந்து 2.25 நான் வைக்கிறேன். இங்கே வந்து 3 இன்ச்சு தச்சவொன்னே 2.5 வர மாதிரி வச்சுட்டோம். ஓகே. இப்போ 10 இன்ச்சு கழுத்தோட நீளம் கேட்டிருக்காங்க. நான் 9.25 வைக்கிறேன். இப்போ 2.25 இங்கே வச்சுட்டோம். இங்கே 3 வச்சுக்கோங்க. 4 இன்ச்சு சேர்த்து வைங்க. இன்னும் ஒரு புள்ளி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா பெங்களூர்னால கொஞ்சம் நல்லா டீப்பாக போடுவாங்க. அதனால் கொஞ்சம் டீப்பாகவே வைக்கலாம். கீழே வந்து யூ கழுத்து நல்லா போடலாம். வச்சுட்டேன். இப்போ ஷோல்ட்ரு, ஏன்னா அங்கே கொஞ்சம் சின்ன ஷோல்டர் தான் போடுவாங்க. 2.5 இன்ச்சு ஃபினிஷிங் வைக்கிறேன். முண்டா இறக்கம் 5.25 நான் இறக்குறேன். 5.5 வரைக்கும் இறக்கலாம். வேணும்னா இறக்கிக்கலாம். ஆனால் டீப்பாக கொஞ்சோண்டு. இது வந்து 2.25, இது வந்து 3.25 நான் வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சு தள்ளிட்டேன். இப்போ C2 அவ்வளோ 38, 9 ப்ளஸ் ஒரு 3/4, 10.25 வேணும். இப்போ வந்து 36 C. இங்கே வந்து 9 வச்சுருங்க. இங்கே 9 வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 10.25 வந்துடும். இப்போ 9 வச்சுட்டேன். ஆட்டோமேட்டிக்காக 10.25 வந்துருச்சு. எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இங்கே பாடி என்ன வைக்கிறீங்களோ அதை வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ ஏஹெச் எவ்வளோ? ஏஹெச் வந்து 17, 8.5 வேணும். 8.5 வருதான்னு பார்க்குறோம். 4 இன்ச்சு குறையுது. அப்போ 4 இன்ச்சு இறக்கிங்க. பாடி 10.25 இங்கே வச்சா, பாடி வந்து இப்படி வச்சா நேராக வச்சா 9 இருக்கணும் வரைக்கும். இப்போ இடுப்பு 31, 7.25, 1.25, 1.5. இது இல்லாமல் 1.5 தனியாக வச்சுங்க. இப்போ அளவு வந்து 17 வருதான்னு பார்த்தோம். 17 பர்ஃபெக்டாக வருது. எந்த நேரம் மாற்றம் வரும். இப்போ தான் அந்த கோடு இங்கே போடணும். கோடு போட்டு 5.5 பாதி 2.25 அழகாக கொண்டு போயிடும். இப்போ டாட் வரையப்பா. 9 பாதி 4. இவங்க பெங்களூருக்கும் பேட்டர்ன் வரைய சொல்லியிருக்காங்க. இப்போ பேக் மட்டும் போடுறேன். பேக் நெக் 10,
10க்கு நம்ம வந்து 9 வச்சுருக்கோம், 9.25 வச்சுருக்கோம். 1/4 இன்ச்சு மேலே தையல் போட்டோம் வச்சுட்டேன். இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு, இங்கிட்டு கால் இங்கிட்டு கால். இப்போ வந்து கழுத்து இங்கே இறங்கும் போது இங்கே கொஞ்சோண்டு கிராஸ் பண்ணிக்கணும், லைட்டாக கிராஸ் பண்ணிக்கணும். லைட்டாக கிராஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எல்லாமே நம்ம போட்டோம். கழுத்து வந்து சின்ன கழுத்து வேணால் கொஞ்சோண்டு அவங்க நவுத்திக்கலாம், தப்பு கிடையாது. 17 இன்ச்சு வரணும். 17 இன்ச்சு இருக்கான்னு இப்போ 8.5 இன்ச்சு வந்தால் ஓகேன்னு அர்த்தம். 8 வந்துடுச்சு, ஓகே. இப்போ இதில் வேணால் இன்னும் கொஞ்சம் இது கழுத்து இறங்கும் போது கொஞ்சோண்டு உள்ளே போயிருங்க. கழுத்து இறங்க இது உள்ளே போயிடணும். கழுத்து ஏற வெளியே போகணும். கழுத்து உள்ளே வர கீழே போயிடணும். கொஞ்சோண்டு உள்ளே வந்துடணும். உள்ளே வந்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பேக் வரைஞ்சது பார்த்துட்டிங்க. அடுத்து ஃப்ரண்ட் வரைய போகிறோம். ஃப்ரண்ட் வரைவதை எல்லோரும் கவனமாக பாருங்கள். அடுத்து இப்போ ஃப்ரண்ட் வரைய போகிறேன். ஃப்ரண்ட் வரைவதை எல்லோரும் கவனமாக பாருங்கள். இது பெங்களூர் மாவட்டத்துக்கு ஒரு பேட்டர்ன், 2 பேட்டர்ன் போட சொல்லியிருக்காங்க. 38, 44. இப்போ 38 நான் போட்டுட்ருக்கேன். அடுத்த வீடியோ 44. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ 5.5 வைக்கிறேன். 3 இன்ச்சு வச்சுட்டேன். இங்கே குறைஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் டாட் எவ்வளோ? 10 இன்ச்சு. முண்டா இறக்கம் இங்கே எவ்வளோ இறக்கியிருக்கேன்னு பார்ப்போம். 5.5 இன்ச்சு இறக்கியிருக்கோம். 5 இன்ச்சு இறக்குங்க போதும். 1/2 இன்ச்சு கம்மி பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டை வந்து கம்மி, ஏன்னா இங்கே 1/2 இன்ச்சு கம்மி பண்ணதால 1/2 இன்ச்சு கம்மி பண்ணுறோம். இங்கே வந்து 38, 4 இன்ச்சு வச்சுருக்கேன். 38 3ஆக பிரித்தோம்னாக்கா 12.25. 12.25ஓட ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்தோன்னா 13.25. 13.25 3ல் ஒரு பாகம் இருக்கணும். இப்போ 38, 31, 7, 1.25. மார்பகம் இருக்குது, உங்களுக்கு மார்பகம் இருக்குங்கிறத காமிக்குது. இது விடை வரதில் வச்சே நீங்கள் முடிவு பண்ணிடலாம். இப்போ இங்கே 3.5, இங்கே 3.5, இங்கே 3.25, 3.5. வச்சுட்டேன். இப்போ இதில் பாதி 1.25. இப்போ அவங்களுக்கு கழுத்து வந்து 9.5 இன்ச்சு கழுத்து வரணும். 6.5 இன்ச்சு நான் இறக்குறேன். லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னாடி எவ்வளோ 6 இன்ச்சு போனோமோ அதே மாதிரி கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 9.5 இன்ச்சு கழுத்து வரதான்னு செக் பண்ணணும். வரல, இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிக்கலாம். இப்போ இதில் பாதி 4, 4ல் பாதி 2. கேப் வச்சுக்கோம். இப்போ இருக்கு கேப். கேப் வச்சுக்கோம். இப்போ பட்டி எவ்வளோ போடலான்னு முடிவு பண்ண போகிறோம். இது கொஞ்சம் கிளாமரான ஜாக்கெட்டு. பட்டி வந்து 3 இன்ச்சு போடலாம். 3.5, 5.5 இன்ச்சு. இங்கே வந்து 5.5 இன்ச்சு இறக்கிடுவோம். இப்போ இங்கே கிராஸ் பண்ணுவோம். இப்போ C1 எவ்வளோ?
C1 வந்து 36, 9.25, 9.25 ஒரு புள்ளி மட்டும் கூட வச்சுங்க, 1/4 இன்ச்சு தையலுக்காக. ஓகே. இடுப்பு 1.25, 1.25 வச்சுட்டேன். இது 1.25, இது 1.25. இப்போ இங்கே இருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். 2.5, 31 இன்ச்சு இடுப்பு, 2.5, 7.25, 5 இன்ச்சு வச்சா போதும். 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிடலாம். 1/4 இன்ச்சு நீளம். இப்படி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல C2 பார்க்கணும். C2 வந்து 38, 9.25 வருதான்னு பார்க்கணும். 9.25 வந்துருச்சு. ஓகே. லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்துங்க. பெண்டு எது கொடுக்க சொன்னா, அந்த மார்பகம் பெருசாக இருக்கனால கொஞ்சோண்டு பெருசு பெண்டு கொடுக்குறேன். இந்த பெண்டு கொடுத்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்துட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு 17 இன்ச்சு வருதான்னு மட்டும் பார்க்கணும். 17 இன்ச்சு பர்ஃபெக்டாக வருது, எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ தான் வந்து இப்படி கிராஸ் போடணும். கிராஸ் போட்டுட்டு இதுக்கு பாதி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 5ல் பாதி 2.5. நல்லா உள்ளே தோண்டி எடுத்துருங்க. இந்த இடம் 1/2 இன்ச்சு கேப் இருந்தால் போதும். ஏன்னா நெக்கு வந்து இறங்க இறங்க இங்கே கம்மியாகிட்டே இருக்கணும். கம்மியானால் தான் சுருக்கம் வராது. மூணில் ஒரு பாகம் இருக்கணும். 3ல் ஒரு பாகம் 39 வச்சுட்டா நம்ம 13, 13ல் ஒரு பாகம் கூட இருக்குது. அழகாக இருக்குது. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் போட்டுட்டோம். கை நீளம் 10. இப்போ ஃப்ரண்ட் போட்டோம். ஃப்ரண்ட் நெக்கு 9.5, தச்சவொன்னா 9.5 வரணும். 9.5 வந்துடும். ஷோல்ட்ரு 3, ஷோல்ட்ரு ஃபினிஷிங் 2.5 எல்லாம் வந்துடும். எல்லாமே நம்ம போட்டோம். ஃப்ரண்ட்டு போட்டதை நீங்கள் பார்த்துட்டீங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு நம்ம வரைஞ்சிட்டோம். இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து அழகாக வந்து பெங்களூருக்கு போகக்கூடிய பேட்டர்ன் போட போகிறோம். இப்போ கை பேட்டர்ன் போடுவதை கவனமாக பாருங்கள். கை நீளம் வந்து 10, 10.5 வச்சுட்டேன். கை லூஸ் 11.5, 5.25 வச்சுட்டேன். ஓகே. இப்போ ஏஹெச் எவ்வளோ? 17, 8.5, 7.5, 3.25 இறக்கிறோம். இப்போ 7.5 இங்கே வைக்கிறேன். இந்த பெண்டு ஸ்கேல் தான் போடணும். சாதா ஸ்கேல் போட போகிறேன். பெண்டு ஸ்கேல் தான் போடுறேன். ஏன்னா எல்போ கை அவங்க போட்டிருக்காங்க. வரைஞ்சிட்டோம்.
இது 7.5, இது 8.5. 8.5 கரெக்டாக வந்துடுச்சு, எந்த மாற்றம். இது 7.5, இது 3.25, எல்லாமே வரைஞ்சிடும். இப்போ இது இந்த பேட்டர்ன் வந்து வெட்ட போகிறேன், கை வெட்ட போகிறேன். இது வந்து பெங்களூருக்கு எஸ்டி கொரியர் மூலியமாக அனுப்பி வைக்க முடியும். இந்த பேட்டர்ன் 100 ரூபாய்க்கு தான் போடுறேன். இது மாதிரி வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கும் பேட்டர்ன்கள் போட்டு தரப்படும். உங்கள் அளவுகளை மட்டும் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் வந்து போட்டு தரப்படும். இந்த பேட்டர்ன் வச்சு துணியில் போட்டு நீங்கள் வெட்டி தச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த பேட்டர்ன் எந்த அளவுக்கு உங்களுக்கு அம்சத்தை கொடுக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு முடிவு பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்ச பிறகு பேட்டர்ன் ஃபுல் பேட்டர்ன் வாங்கிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டோம். கை பாருங்கள், கரெக்டாக எல்லாமே நம்ம போட்டு வெட்டியிருக்கோம். கை வந்து இந்த பெல்ட் இருக்கணும். இந்த பெல்ட் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல அழகாக ரவுண்டு கொடுத்துருங்க. இந்த ரவுண்டு வந்து முக்கியம். ரவுண்டு வந்து முக்கியம். ஏன்னா 1.25 3 ரஞ்சில் ரவுண்டு இருக்கணும். நம்ம ரவுண்டு இருந்தால் தான் அழகாக போய் இந்த கை வந்து மேலே வந்து தூக்காமல் இருக்கும். தூக்காமல் அழகாக மேலே போயிடும். இப்போ 7.5 8.5, இந்த இடத்துல 7.5 வந்துருச்சு, 8.5 வந்துருச்சு. எல்லாமே அக்யூரேட்டாக போட்டோம். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டி தைக்கணும். வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டிட்டு பட்டி வெட்டுவதை கவனமாக பாருங்கள். ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டிட்டோம். ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டிட்டோம். இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. கழுத்து நல்லா டீப்பாக, ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து நல்லா டீப்பாக வெட்டியிருக்கோம். பேக் கழுத்து நல்லா டீப்பாக வெட்டியிருக்கோம். இப்போ கை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். கை வந்து வெட்டிட்டோம். கை வந்து முண்டாக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். கரெக்டாக இருக்குது. பேக்கு ஓகே. இப்போ ஃப்ரண்ட்டு பார்க்கணும். இது வந்து பெங்களூருக்கு போகக்கூடிய பேட்டர்ன். கரெக்டாக இருக்குது, எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இந்த ரவுண்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ரவுண்டு வந்து எந்த காரணத்தை கொண்டு கம்மியாக இருக்கக்கூடாது. கம்மியாக இருந்தால் வந்து முண்டா தூக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல ரவுண்டு அழகாக பண்ணிடுங்க. அழகாக பண்ணும்போது இது அழகாக வந்து உட்காந்துக்கும். வச்சுட்டோம். இப்போ பட்டி வெட்ட போகிறோம். இது 38 இன்ச்சு பாடிக்குள்ள பேட்டர்ன் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 3 3.25 வச்சுட்டேன். இப்போ இங்கே 3 வைக்கிறேன். 1 இன்ச்சு தள்ளி 3 வைக்கிறேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 7.5 வச்சுட்டேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2.25 வச்சுட்டேன். போட்டு ஃப்ரண்ட்டு 3 இன்ச்சு வைக்கிறேன். இது 2.5 வைக்கிறேன். வச்சுட்டேன். முதல்ல பட்டியை வெட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல கரெக்டாக வச்சு பார்த்துருங்க. ஒரு புள்ளி தள்ளிக்குங்க. இப்போ இடுப்பு வடம் 31, 7.75, 7.25 இருந்தால் போதும். கரெக்டாக வந்து இதில் போய் ஜாயிண்ட் ஆகும். இது வரை இங்கே தச்சது போக கரெக்டாக வந்து உட்காந்துரும். ஓகே, இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். 3, 3.25, ஒரு புள்ளி கூட இருக்குது. ஒரு புள்ளி கூட இருக்கிறதுனால கொஞ்சம் குறைக்கிறேன். இப்போ இந்த இடம் 3, இது 3.25, இங்கே 3, 2.5 எல்லாமே பக்கா வச்சுட்டோம். இப்போ இந்த அளவுக்கு பிடிச்சிருவாங்க. இந்த அளவுக்கு பிடிச்சிருவாங்க. பிடிச்சோன்னா கரெக்டாக வந்து இந்த கோட்டில் வந்து உட்காந்துரும். அழகாக வந்து உட்காந்துரும். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக வைக்கிறேன் பாருங்கள். யாரும் யூடியூப்பில் இது மாதிரி காட்டினது இருக்காங்களான்னு பாருங்கள். அந்தந்த கோட்டில் அழகாக வந்து அழகாக ஜாயின் பண்ணி கீழே போட்டுருவாங்க. இது மாதிரி தான் நீங்கள் தைக்கணும். தைச்சா சிறப்பான முறையில் இருக்கும். இப்போ வந்து பட்டி வெட்டினதை பார்த்துட்டீங்க. இது பெங்களூருக்கு போகக்கூடிய பேட்டர்ன். இது பெங்களூருக்கு போகக்கூடிய பேட்டர்ன். இது பட்டி, இது கை, இது ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. இதே மாதிரி வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். இதே மாதிரி பேட்டர்ன் போடணும்னு நினைக்கிறவங்க வெறும் 100 ரூபா 75 ரூபாயில் உங்களுக்கு பேட்டர்ன் போட்டு கொரியருக்கு 50 ரூபா அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான முறையில் பேட்டர்ன்கள் போட்டு தரப்படும்.